இப்ப நான் சொல்ல போறது இதுவரைக்கும் எந்த மீடியாக்கள்லையும் வெளியே வராத ஒரு உண்மை. இதை நீங்க எவ்வளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணினுங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைய பிரிஞ்சு தவிக்கிற ஒரு குடும்பத்துக்கு அவங்களோட புள்ள கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். நேற்றைய நாள நம்ம Facebookல நம்ம பதிவிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். பாணந்துறையில 3 மாசத்துக்கு முதல்ல கடல்ல குடிக்கிறப்போ 2 சிறுவர்கள் காணாம போனதாகவும், அதுல ஒருத்தர் உடம்பு கிடைச்சு மத்தவர் காணாம போயிருந்த நிலையில மலேசியால இருந்து உமா அப்பாவோட கால் பண்ணி பேசினதாகவும் ஒரு விஷயம். இந்த தகவலை நம்ம பதிவிடுற நேரத்துல 2 மனசோட தான் பதிவிட்டோம். ஏன்னா இதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு கொள்றதுக்கு பல வழிகளில் முயற்சி செஞ்சும் அது கைகூடாத நிலையில நாம இதை அப்லோட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்த ஊரை சேர்ந்த யாராவது நம்மளோட தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னா உண்மையை அறிஞ்சு கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோட பதிவிட்டு இருந்தோம். ஆனா நாம எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. அந்த குடும்பமே நம்மளோட தொடர்பு கொண்டாங்க. அவங்களோட வாப்பாவோட பேசுறப்போ தான் தெரிய வந்துச்சு, இன்னைக்கு பிரபலமான மீடியாக்கள்ல கூட பேசப்படுற அந்த சிறுவன் மலேசியால இருந்து கோல் பண்ணதா சொல்லப்படுற விஷயம் முழுக்க முழுக்க பொய்ங்கிறது. அதுக்கப்புறம் அவங்களோட வாப்பா அடுத்தடுத்து சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கே பெரிய ஷொக் ஆயிடுச்சு. இவங்க கடற்கரைக்கு போனது, கடல்ல குளிச்சது, 2 பேர் கடல்ல அடிபட்டு போனது, ஒருத்தர் உடம்பு கிடைச்சது, மற்றவரை காணாம தேடினதுங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா இதெல்லாம் 3 மாசத்துக்கு முதல் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது 2025 4ஆம் மாசம் 16ஆம் தேதி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அதுல இருந்து இதுவரைக்கும் அவங்களோட மகனை தேடிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ ஜனவரி 18ஆம் தேதி இவங்களோட மூத்த மகன் Facebook பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு Facebook அக்கௌண்ட் கண்ணில் பட்டிருக்குது. ஜோயல் அபின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட். அதை பார்த்த நேரத்தில் அதுல இருக்கிற ப்ரொஃபைல் தண்ட தம்பியா இருந்திருக்கு. உடனே இவர் ஷொக்காகி அந்த Facebook அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் போட்டு கேட்டிருக்கிறாரு. கேட்ட நேரத்துல அதுல பேசினவர் தன்னை கேரளால இருந்து பேசுறதா அறிமுகப்படுத்திக்கிறார். அதோட நீங்க யார் உங்களோட போட்டோ அனுப்புங்க இவர் கேட்டப்போ ஒரு போட்டோ ஒன்றும் அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கேட்டிருக்கிறார், இந்த ப்ரொஃபைல்ல இருக்கிறது அப்ப யாரு அப்படின்னு. அது கேட்டதுக்கு அது எதுக்கு உங்களுக்குன்னு அந்த அக்கௌண்ட் இருந்து இவருக்கு ரிப்ளை வந்திருக்கு. இவர் உடனே தண்ட தம்பி என்று சொன்னதோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டாரு. உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி பேச ட்ரை பண்ணாலும் அக்கௌண்ட் பிளாக் பண்ணப்பட்டு கடைசிக்கு அந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டு அவரு போயிட்டார். இதுக்கப்புறம் தண்ட மகன் உயிரோடு இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில எப்படியாவது வர கண்டுபிடிச்சிடும்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நேரத்துல தான்